வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா டாக்ஸை பற்றி. அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ், நம்ம ஏரியாவில் இருக்கிற தெரு நாய்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த தெரு நாய்களை வந்து இப்போ கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா நார்த் இந்தியாவில் டெல்லியில் வந்து தெருநாய்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல முகாம்களில் அடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, தெருநாய்கள்னால ப்ராப்ளம் வருதுன்றாங்க. நாய் கடிக்குது, குழந்தைகள் கடிக்குது. கரெக்டாக சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் ஓகே டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பரிணாம வளர்ச்சியில் முன்னாடியே நமக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்த ஒரு உயிரினம் தானே அவங்களாம். ஸோ அவங்க வந்து இப்போ அப்டேட் ஆகி ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக கேமராலாம் எங்கே இருக்கோ அங்கே பார்த்துட்டு மட்டும் போய் நாய் கடிக்கும், நாய் துன்புறுத்தும், பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சிலவங்க வந்து ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன்லையும் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த நாய்கள் வந்து அதிகமாக கடிக்குது, மனிதர்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு உயிரினமாக மாறிவிட்டது அப்படின்லாம் சொல்லி இந்த நாய்களுக்கு எதிரான பல சட்டங்கள் வருது. இது எப்ப இருந்து அப்படின்னா, கடந்த காலங்கள் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருடங்களா இந்த நாய்களுக்கு எதிரான நியூஸ் டெய்லி ஒரு 4 நியூஸ் வந்துடும். முதல்ல ரேரஸ்டான நியூஸாக இருக்கும். நாய்களை சாப்பாடு கொடுக்கறது, நாய்களை பார்த்துக்கிறது அப்படின்றது இருக்கும். பட் இப்போ நான் பார்க்குற நியூஸ் எல்லாமே நாய்களுக்கு எதிரான நியூஸாக இருக்குது. நாய்களை வந்து நமக்கு அந்நியமாக காட்டுறது. நாய்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நாய்கள் நம்ம ஒரு நாய்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். டாக்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சர். நம்ம ஹைப்ரிட்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஹைப்ரிட்ஸ் பற்றி எந்த நியூஸும் வந்து பார்த்துருக்கே மாட்டீங்க. அது இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுச்சு, இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுச்சு, க்யூட்னஸ், விளையாடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும் ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே காட்டப்படுது. இது ஏன் என்ன அப்படின்றது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நாய்களை ஏன் நம்ம ஆதரிக்கணும், இந்த நாய்களை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைநகர் டெல்லியில் தெருக்களில் சுற்றித் திரியும் அனைத்து நாய்களையும் பிடித்து அவற்றை 8 வாரங்களுக்குள் காப்பகங்களில் அடைத்து பராமரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. டெல்லியில வந்து இருக்கக்கூடிய தெருநாய்களை ரவுண்ட் அப் பண்ணி அவங்கலாம் வந்து ஒரு ஷெல்டர்ல வந்து அடைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்க எங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஷெல்டர்கள் வந்து கிடையாது. உண்மையிலுமே வந்து ஷெல்டர் வந்து கிடையாது. அதை செய்யறதுக்கு இன்னொரு வந்து பல வருடங்கள் ஆகும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை போடுறாங்க பாருங்க. குறிப்பிட்ட தமிழ்நாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு தமிழ்நாடு. ஸோ இப்போ இங்கே தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் லவர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. டாக்ஸ் அகெயின்ஸ்டான ஆட்களும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 48,000 கிட்டத்தட்ட 50,000 பேர்கிட்ட நாய்கள் கடிப்படப்படுது. நாய்கள் வந்து தொந்தரவு கொடுக்குது, நாய்க்கடி நோய் கேஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களை விட நாய்கள் பாப்புலேஷன் அதிகம் இல்லை, இப்போதைக்கு இல்லை. பட் அதில் குட்டிகள் நிறையா போட்டு ஒரு டைமே 4-5 குட்டி மொத்தமாக போடும். இது நிறைய குட்டி போட்டு பெருகி பல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றனால இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணுன்றது ஓகே, கட்டுப்படுத்துகிற வரைக்கும் ஓகே. ஏன்னா அதுகளுக்கும் வாழ்வாதாரம் தேவையில்லை. அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா தெருவில் கிடக்கக்கூடிய சாப்பாடை தான் சாப்பிடுது. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி வீட்டில் ஒரு அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது. பட் இது எல்லாமே ஸ்ட்ரீட்டில் தான் தெரியுது. அதனால தான் ஸ்ட்ரீட் ஆகுது. இது நிறைய என்ன ஆகும்னா அதுகளுக்கு தான் ப்ராப்ளம். அதை வச்சு நமக்கும் ப்ராப்ளமாக இருக்கும். டிராஃபிக் ஜாம் ஆகும், பல விஷயங்கள் நடக்கும். கரெக்ட். கருத்தடை பண்ணுறது, அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, அதெல்லாம் ஓகே. அதோட பாப்புலேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாம் ஓகே. தமிழ்நாட்டில் மட்டும் நிறைய ப்ரொபகண்டா பண்ணி தமிழ்நாட்டில் மட்டும் காயெடுப்பு திருவிழா நல்லா நடக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது முதல் தலைமுறையில் முதல் குழந்தைய பெற்றுக்கிறாங்கல்ல, முதல்ல குழந்தைய பெற்றுக்கிறாங்கல்ல, அவங்களோட ஏஜ் பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 40 to 38 அந்த லெவலில் இருக்குது. அப்போ தான் முதல் குழந்தைய அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டிலாம் எப்படி மாறி இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தைகளும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாப்புலேஷன் கம்மியாகவே இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் பற்றி புள்ளி ராஜாவுக்கு அந்த டாட் யார் நம்மளுடைய நடிகர்கள் கோமாளிகள்லாம் வச்சு ப்ரொபகண்டா பண்ணானுங்க. படத்தில் எல்லா இடத்துலையும் சிக்னேச்சராக வச்சாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, அது ஒருவனுக்கு நீயும் நானும் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரொபகண்டா பண்ணாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது வார்த்தைகள் அதிகமாக கேட்டிருக்கேன். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு பெற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கே பிரச்சனை வந்துருச்சு. இன்னொன்று பொருளாதாரம். ஸோ சமாளிக்க முடியல. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவே பிள்ளை பத்துக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. நம்ம ஊரில் மட்டும் குறிப்பாக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் 8-10 பேர் படுத்திருப்பாங்க. என்ன ஃபினான்ஷியல் வருதுன்னு பார்த்தா எல்லாம் கல்லூரிக்கு தான் போவாங்க. இவங்களும் எங்கே போவாங்க பார்த்தா அவங்க கல்லூரிக்கு தான் போவாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்கூல் சிஸ்டம்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு எஜுகேஷனில் வளருதுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளை விட அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ளவங்க. ஸோ இப்போ அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி ஸ்கூல் போய் படிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி அவங்களுக்குள்ள வாழ்வாதாரம் இல்லை அப்படின்றனால தான் அங்கேருந்து சவுத் இந்தியாவுக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கோ எல்லாம் பஞ்சம் பிடிக்க போகிறாங்க.
ஸோ பாப்புலேஷனால இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இவனுங்க நாயை பற்றி டெல்லியில் பேசிகிட்டு இருக்கானுங்க. மனுஷங்களே இவ்வளோ பாப்புலேஷனை உருவாக்கிட்டு அவங்களால அங்கே வாழ முடியல, பிதுங்கி வலிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்காக இங்கே ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருந்த தமிழர்கள் மத்தியில் இறக்கி விடுறாங்க இவங்களோட கூட்டத்தை. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? சரியாக இருக்கும். இங்கே இருக்கவங்க ஓகே, இந்த டாபிக் கிடையாது, டாக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இவங்களை பற்றி நன்றி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நன்றி கிட்ட மனிதர்களை பற்றி இங்கே பேச வேணாம். மெயின் மேட்டருக்கு வரலாம். இந்த பாப்புலேஷனை டிக்ரீஸ் பண்ணுறேன், மனிதர்களை கட்டுப்படுத்துகிறோம், நாய்களை கட்டுப்படுத்துகிறோம், இவ்வளோ விஷயம் பேசுகிறாங்களே. சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். மனிதர்கள் கூட எப்படி டாக்ஸ் இணைஞ்சிச்சு? டாக்ஸுக்கும் நமக்கும் எப்படி கம்யூனிகேஷன்? நம்மளோட ஸ்ட்ரீட் டாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு வானத்துலேருந்து குதிச்சிட்டா? இல்லை எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு மேஜிக்கில் வந்து ஒரு போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம கூட ஜாயின் ஆயிடுச்சா? நாய்கள் எப்படி நம்மோட பழகுச்சு? நம்ம மத்தியில், அதுவும் மனிதர்கள் இருக்க இடத்துல எப்படி நாய் வருது? காட்டுக்குள்ளே இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதர்கள் நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க, அதனால இவங்ககிட்ட வந்து சாப்பிட்டு இவங்க கூட வாழ்ந்துக்கோன்னு வந்து சேர்ந்துச்சா? இல்லை நம்ம தேவைக்காக நாம நாய்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டோமா? கிரே உல்ஃப்னு இருக்கு, கிரே உல்ஃப் இருக்குல்ல, அந்த கிரே உல்ஃப் இனத்தை சேர்ந்த ஒரு நாய்களை தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது உல்ஃப் இனத்தை சேர்ந்தது, அதாவது ஓனாய் இனத்தை சேர்ந்தது. அது கூட நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது நம்ம கூட வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம வேட்டையாட ஆரம்பித்தோம். இதில் ஒரு பைத்தியக்கார கோமாளி ஒருத்தர் இருப்பான், தினேஷ்குமார்னு ஒருத்தர் இருப்பான், யூடியூப்ல பேசிகிட்டு இருப்பான், தான் பெரிய இதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு சில டாபிக்ஸ் தெரியும், முட்டாப்பையில் முழுசான முட்டாப்பையில், ஆனால் பார்க்குறவங்க முட்டாப்பையில் ஆக்குறதுல வித்தக்காரன் ஒன்று பேசியிருந்தாப்புல. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் குரங்கா இருந்தோமா, நாய்கள் இல்லைன்னா நம்ம வந்து குரங்கா இருந்து பயந்தாங்கொழியாக வாழ்ந்துருப்போமா. இது என்ன மாதிரி ஒரு இதுன்னு புரியல. டார்வின் தெரிய ஏற்றுக்கிறான், அதாவது பரிணாம கோட்பாடை ஏற்றுக்கிறான். குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்றத ஏற்றுக்கிறான். அந்த ஜீனோம் ஒன்று இருக்குல்ல, H1, அந்த ஜீனோம் டிஎன்ஏ எங்கேருந்து வந்துச்சுப்பா? குரங்குலேருந்து பரிணாமம் அடைச்சோம்னா குரங்கிட்ட இல்லை. அந்த ஜீனோம் யார் கொடுத்தது? இயற்கையாகவே பரிணாமம் அடைஞ்சிருச்சா? முட்டாப்ப இந்த சொல்றது என்னத்த சொல்ல, கேட்கனாது இல்லை. இவங்க மாதிரி அதெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லை, கேட்குறவங்கள ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க. சொல்றாப்புல, நம்ம வந்து மலத்தை அள்ளி எரிஞ்சுட்டு இருந்தோமா, மனிதர்கள் மலத்தை அள்ளிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். எவ்வளவு கேவலமான ஒரு இதுன்னு பாருங்களேன். காட்டுல சண்டை போட்டாங்க, கம்பு கடப்பாறை வச்சு சண்டை போட்டாங்கன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக்கு. அள்ளி தான் சண்டை போடுவாங்க. என்னடா சரி ரைட்டு சொல்லு. இந்த நாய்கள் வந்துதான் நம்ம கூட சேர்ந்து, நாய்கள் தான் நம்ம நாகரிகம் படுத்துச்சு, அதனாலதான் நாயின்னு வச்சிருக்காங்க போல. டேய் ஆமா, என்ன இப்போ பாரிசாலன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். சரி, தினேஷ்குமார் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். அவன் பேரை சொல்ல வேணாம், ஆனால் அவன் பேரை சொல்லி நம்ம ப்ரொமோஷன் ஆகிறோன்னு கூட சொல்லலாம்னு சொல்லுவாங்க. தினேஷ்குமார் என்ன பண்ணுறான்? அந்த பேர் யாருக்கும் தெரியாது. அதனால முக்கியமான விஷயம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் அந்த தினேஷ்குமார் யாருன்னு. தினேஷ்குமார் இருக்காப்ல, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாக்ஸ் வந்து நம்ம கூட சேர்ந்து நாய்கள் நாகரிகம். ஸோ அப்போ நாய்கள் வந்து தான் நமக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா நாய்கள் வந்த பிறகு அந்த துணிச்சலாக வந்தோமா, பொந்துக்குள்ள குகைக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துருந்தோமா. இந்த நாய்கள் வந்து தான் நமக்கு தைரியம் கொடுத்து, நான் இருக்கேன் தலைவரே, வாங்க தலைவரை, இறங்கி சண்டை போடுவோம்னு சொல்லி கூட்டி போய் நம்மள நாகரிகப்படுத்திருக்கு. பாவம், நம்மளை நாகரிகப்படுத்திட்டு அது இன்னும் ரோட்லேயே சொத்து கழிஞ்சிட்டு இருக்கு. பாவம், என்ன நாய்கள் வந்து நமக்கு தைரியமா இருந்து பாதுகாப்பா இருந்து நம்ம வேலைக்காரங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், மைக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. இதனால நாம் வந்து அது இருக்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக உணர்றோம்னா என்ன? ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் திருட்டு போக தானே செய்யுது. ஸோ இது அப்படி கிடையாது. ஒரு நம்ம சோர்ந்து போகிறதுக்கு பதில் நமக்கு ஒரு வேலையால் வைக்கிறோம், புரியுதா? நம்மளால பனி சுமை அதிகமாகும் போது மனிதன் சோம்பேறி ஆகிறதுக்காக பல வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லா வேலையும் நம்மளே பண்ணிட்டு இருக்கோமே, சரி ஓகே, நம்ம இறை எங்க இருக்கு, நம்ம மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் போடணுமே, எதுக்கு ஒரு மனுஷனை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த நாயை பழக்கி விட்டுருவோம், பழக்கி விட்டா இது ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணி பார்த்துக்கிட்டான். ஆனால் நாய்கள் நமக்கு நண்பன் தான், அது எந்த ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அதனாலதான் நாம தைரியமா அடைஞ்சோம், அதனாலதான் நாம குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தோம்னு சொல்றான் பாத்தீங்களா? இது வாய்க்கு வந்ததை அப்படியே பேசி விடுறது. பேசலாம் தம்பி, பேசலாம், சாரி நம்ம வயசு தான், பேசலாம் தினேஷ், ஓரளவுக்கு பேசலாம். அதுக்குண்டு இப்படியா கேட்கிறான்றக்காக அப்படியே ஏத்துறதாக? அதுல ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அதுல இந்த கேட்கறியே, ஒன்னும் தெரியாதெல்லாம் என்ன வச்சு செய்வடி? சரி ரைட்டு, இந்த மாதிரி சொன்னாப்புல இதெல்லாம் பேசு. நம்ம வீடியோ பார்த்துதான் பார்த்தோம், இவன் காதில் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு பக்கம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம இந்த டாபிக் எடுத்து வச்சிருக்கும் போது நினைச்சேன், என்னடா அந்த பயவுல போடாம இருக்கேன்னு சொல்லி பாக்குறேன். நான் எடுத்து வச்ச பிறகு அந்த வீடியோ போடுறேன். சரி என்ன பண்றது, இது முக்கியமான டாபிக், நான் அப்போவே பேசியிருக்கணும். பட் இன்னைக்கு தான் பிசி நமக்கு நேற்று தான் வந்துச்சு. ஸோ அதனால நேற்று தான் வீடியோ போட்டோம். அப்போ இன்னைக்கு இதை பேச வேண்டியது, இல்லைன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன். ஓகே,
இந்த டாக்ஸை வந்து பரிணாமம் கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு சொல்கிறப்படின்னா 15,000 40,000 வருடங்கள்னு வச்சுக்கோமே. இதான் அப்ராக்சிமேட்டாக 15 40,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிரே உல்ஃப்ன்ற ஒரு நாய் உல்ஃபை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம அது கூட சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம போடுற மிச்சத்தை தின்னு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நன்றி விசுவாசத்தில் நமக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்துச்சு. நமக்கு ஒரு வேலையால் அது நம்ம கூட ஒரு உறவு மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபேமிலியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லுவீங்கல்ல, தண்ணி எடுத்து மோந்து வை இந்த மாதிரி சொல்லுவீங்களா, அது மாதிரி அதுவும் ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கான ஒரு பெனிஃபிட்டாக ஃபுட்டு வாங்கிக்குது. இப்படிதான் இருந்துச்சு. அதனால நாம பாதுகாப்பா உணரல, நம்ம கிட்ட வந்து அது பாதுகாப்பா அடைஞ்சிருச்சு. அதுக்கு நன்றி விசுவாசம் காட்டுறதுக்காக நமக்கு எதிராக நிக்கிறது இல்லை, நமக்கு எதிராக செயல்பட்ட எல்லாத்துக்கும் அது முன்னாடி போய் நின்றுச்சு. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம ஒரு நபர்கிட்ட பழகுறோம், அந்த நபர் வந்து கொஞ்சம் பாமரனா இருக்காரு, கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு போய் நீ உதவி செஞ்ச அப்படின்னா உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா முன்னாடி வந்து நிற்க போகிறது நீ உதவி செஞ்ச ஒரு நபர் தான். அதாவது இப்போ அப்படி யாரும் இல்லை, நான் சொல்கிறேன் குறிப்பாக நமக்கு எனக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்க எனக்கு பிரச்சனைன்றப்போ அதை ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ அது இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நபருக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் போது நாம் ஒரு பில்லராக நிற்கும் போது நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது அவங்க ஒரு பில்லராக வந்து நிற்பாங்க. அது வந்து அவங்களால தான் நம்ம தப்பிச்சு வந்தோம்னு கிடையாது, நம்ம செஞ்ச விஷயத்துக்கான எதிர்வினை. இதே மாதிரி தான் இந்த டாக்ஸை நம்ம காட்டுக்குள்ளே இருந்து எடுத்து அடாப்ட் பண்ணி நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம். இது வளர்க்க ஆரம்பித்தோடனே நமக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் நம்ம ஓனர் இருக்காரு, நம்ம ஓனர் இங்கே வேட்டைக்கு போகிறாரு, அவர் என்னமோ பண்ணுறாருன்னு கவனிக்குது. அதோட 5 அறிவு தானே, ஆனால் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அதிகம், இயற்கையோட ஒன்றின அது காட்டுக்குள்ளே தானே இருக்கும். அதுக்கு இதை விட கன்னிங் சென்ஸு அந்த ஹண்டிங் சென்ஸ்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இவரும் வேட்டையாட தான் போகிறாரு, அப்போ நம்மளும் வேட்டையாட தான் போகிறோம், அப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம கூடயே சேர்ந்து அதோட டீம் மெம்பர் மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து வேட்டையாடி நம்ம எப்படி பழக்கிறோம் அப்படின்னா அது வேட்டையாடினா அது தின்றக்கூடாதுன்றதுக்காக அது திங்காமல் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். அதை நாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் இருக்க மிச்சத்துக்கு போட்டு இப்படியே பழக்கம் காலங்காலமாக பழக்கிறோம். மனிதனே 28 நாள் ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணலாம், அது கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிருவான். நாய்களுக்கு பல ஆண்டுகள் அதை பழகிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பழகிருக்கும், வேட்டையாடும், அதை பிடிச்சி வந்து நம்மகிட்ட கொடுத்துரும். இதுதான் சிம்பிள். அது நமக்கு ஒரு லேபர், ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு ஹண்டிங் டாக்னு வச்சுக்கோமே. ஹண்டிங்க்கு எப்படி ஒரு அம்பு கன்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த நாய். நீங்களே சொன்னீங்களே வீடியோவில் வெப்பன், அது வெப்பன் தான். வெப்பன்னால நாம் பாதுகாப்பாக உணரலை, அந்த வெப்பனை உருவாக்குனதே நாம தான். ஸோ அப்போ நம்ம இதுக்கு பாதுகாப்பாக உணரணும். நமக்கு எளிமைப்படுத்தியிருக்கோம், நம்மளுடைய வேலையை எளிமைப்படுத்தியிருக்கோம். இந்த தற்கூரி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரியாதீங்க. நாய்கள் வந்தனால தான் நம்ம குகைகள்லேருந்து வெளியே வந்து தைரியசாலியாக மாறணுமா, நமக்கு தைரியத்தை ஊட்டியதே இந்த நாய் தானா. சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்கு நான் போட விரும்பல, ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பற்றி பேசுகிற டாப்பிக்காக மாறிடும். ஸோ அதுக்காக அந்த வீடியோ கிளிப் எனக்கு வந்துச்சு, சரி அப்படி என்ன தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஏதோ மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு சொல்லி பேசிக்கிறேன். இதுக்கு மேலே பார்க்க முடியாது, சாமி ஆள ஒரு ரெண்டு ஓட்டு. ஓகே, பல்லாயிரம் ஆண்டுகள்லாம் நம்ம கூட இருந்து நாம் அதை பயன்படுத்தியிருக்கோம், அதுவும் நம்மளை கொண்டிக்கிச்சு. இப்போ நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வீடு இருக்கு, ஹைபிரிட் நாயெல்லாம் இருக்கு, கியூட்னஸ் நாய், இம்யூனியோண்டா நாயெல்லாம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு சொல்லு, ஷூ இருக்குல்ல, குழந்தைங்க போடுற ஷூ இருக்குல்ல, குட்டியோண்டு ஷூ, அந்த ஷூக்குள்ள வச்சு மூடிடலாம். அந்த அளவுக்குலாம் குட்டியோண்டு நாயில உருவாக்குறாங்க. எப்படா உருவாக்குறீங்க எனக்கு புரியல. ஒரு பொம்மை குட்டி மாதிரி இருக்கு, ஆனால் உயிருள்ள டாகு ஹேண்ட்பேக்கில் போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு ஃப்ரெண்டாக வளர்ந்த, நமக்கு ஒரு டிப்ரெஷனை குறைக்கிறது, நமக்கு விளையாட்டு பொருள் நமக்கு உதவி செய்ய வந்த ஒரு லேபராக இருந்தவர் கொஞ்சம் பழகி ஃபேமிலியில் மெம்பர் ஆனார். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் ஆனார், விளையாட்டு பொருளாக மாறினார். இப்போ டாயாக மாறிட்டார், கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி டாய் மாதிரி ஆகிட்டார். ஸோ அவங்கள நாம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஜெனடிக் இன்ஜினியரிங்லாம் பண்ணி அதுகளை பொம்மையாக மாற்றிட்டோம். உண்மையிலே நம்ம கூட உழைச்சவங்கள ரோட்டில் தெருவில் பிச்சை எடுக்க விட்டோம். மனுஷங்களே பல பேர் பிச்சை எடுத்து தான் இருக்காங்க. அதை பற்றி பேசாமல் நீங்கள் என்ன நாய்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, மனிதர்கள் பிச்சை எடுக்கிறாங்கன்னா அதோட காரணங்கள் 1000 இருக்கலாம். நாய்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் மனுஷன் தான். ஸோ அப்போ நம்ம பேசி தான் ஆகணும், அதுக்காக பேசுகிறேன். ப்ரோ இவ்வளோ பேசுகிறீங்க, அப்போ நாயெல்லாம் நம்ம கடிக்குது, ராபிஸ் வருது, இந்த நோயெல்லாம் வருது. எனக்கு நாய் கடிச்சிச்சு, இன்னைக்கெல்லாம் ராபிஸ் பிச்சா செக் பண்ணி பார்த்தேன், என்னடா. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்தேன். ஸோ எனக்கு அப்போ நாய் வளர்க்குறது ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து. எங்கள் வீட்டில் இருக்காங்க, திடீர்னு நாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்ட இருக்கு. ஒரு வயசு கூட முழுசாக முடியல, நல்லா முழுக்கு சிங்கிய மாதிரி வளர்த்து விட்டு அது வீட்டில் வளர்க்க முடியல, நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஸோ வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு பண்ணையில் கொடுத்தாச்சு. நாயெல்லாம் வச்சுருப்பாங்களா, அவங்க பண்ணையில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஏதோ அக்ரெசிவாக செயல்பட ஆரம்பிச்சிச்சான், ஆனால் டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கிட்ட இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, டெய்லி கறி தான் போடுவேன், என்னெல்லாம் கடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் நான் நினச்சேன்,
ஆனால் அதுக்கு வேக்சினேஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருப்போம். இந்த பாரோ வைரஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துச்சு அவனுக்கு. நாங்கள் தூக்கிட்டு போய் இதெல்லாம் சரி பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம். கிளியராக தான் இருந்தோம். எல்லா வேக்சினேஷனும் கரெக்டாக பண்ணோம். அங்கே அடித்தா இந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சொல்கிறேன், இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குன்னா நம்மளாம் ப்ரியாரிட்டி எடுத்துருக்கணும். நம்ம ப்ரியாரிட்டி எடுத்து நம்மளாம் தெருல இருக்க எல்லாருமே கொண்டு போய் வேக்சின் போட முடியாது. ஆனால் கவர்மெண்ட் நினச்சா பண்ண முடியும். வரி பணம் தானே வாங்குறீங்கல்ல, எல்லாத்துக்குமே வரி பணம். இப்போது கவர்மெண்ட் ரோடு போடுறேன், நிலம் கட்டுறேன், வீடு கட்டி தரேன், எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க, நிறையா கொள்ளையடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களுடைய அந்த கொள்ளையடிக்கிறதுல பாதி ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் டாக்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ணலாம். யாருக்கு தெரியும், இந்த வேக்சினேஷன்லேயே கூட ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டாலும் போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நான் வேக்சினேஷன் பண்ண என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேக்சினேஷன் பண்ண போகிறேன். நான் வேக்சினேஷன் பண்ண போகிறப்போ அவங்க அந்த வேக்சின் அங்கே இல்லை, எங்கே தெரியும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, ப்ரைவேட் கடையில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. 450 ரூபா நான் வாங்கினப்போ அந்த ஊசி, அதுக்கப்புறம் 500 ரூபா ஏதோ சொன்னாங்க, சம்திங் 400 ரூபா 500 ரூபாக்குள்ள தான் இருக்கும் நான் போட்டப்போ, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ வேக்சினேஷன் போய் ப்ரைவேட் கடையில் வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்து போடணுமா? யோசிச்சு பார்த்துக்க. கார்பரேட் உள்ள புகுந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த வேக்சினேஷன்ல ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி நீங்க கவர்மெண்ட் ரோட்ல திற நாய்கள் கொண்டு போய் போடுவாங்க 400 ரூபா ஒரு ஊசி? அப்போ அதில் ஊழல் பண்ணுவாங்கல்ல. அப்போ இந்த நாய்களோட பின்னாடி இருக்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, வேக்சினேஷன் பண்ற வேக்சின். இது உங்களுக்கு சொன்னா புரியாது. வாலாட்டின்னு ஒரு படத்தை பத்தி நான் பேசியிருப்பேன். ஒரு மூவியே இருக்கு. அந்த படத்தோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பார்க்கணும். நீங்களாம் பாருங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது புரியும். இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. கேரளாவில் நிலச்சரிவு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமிங்ல ஒரு கிளி வீட்டில் வளர்த்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிளிலாம் வளர்க்கக்கூடாது, பச்சை அம்மா இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள. சரி, வளர்க்கக்கூடாதுட்டாங்க, தூண்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. கேரளாவில் அந்த நிலச்சரிவு வர்றதுக்கு முன்னாடி கிளி கத்தி அக்ரெசிவாக கத்தி இது ஒரு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்னால் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்னடான்னு பார்க்குறாங்க, தண்ணி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது, நிலம் உழுக போகுது, சரியா போகுது. அவங்க தப்பிச்சது இல்லாமல், அதாவது அந்த கிளி வளர்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தப்பிச்சது இல்லாமல் பக்கத்துல இருக்க பசங்களையும் ஆட்களையும் அவேர்னஸ் பண்ணி எழுப்பி கூட்டி போயிட்டாங்க. அங்க சரிஞ்சிருச்சு, அங்க ஆபத்தை தப்பிச்சிருக்காங்க. ஒரு கிளினால ஒரு ஏரியால இருக்கவங்க தப்பிச்சிருக்காங்க. விலங்கு 5 அறிவு இருக்குது, 6 அறிவு வரைக்கும் கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த சென்ஸ் நம்ம கிட்ட இல்லை. இதை பாரிசாலன்னு சொன்னோம், நம்மகிட்ட அந்த சென்ஸ் இல்லை. இந்த ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்றது கண்டுபிடிக்கிற சென்ஸ் இல்லை. யூனிவர்ஸோட கனெக்ட்ல இருந்த வரைக்கும் நமக்கு அந்த சென்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஸ்பைடர் சென்ஸ் சொல்லுவாங்களா, ஒருத்தன் கத்தி தூக்கி கல்லு தூக்கி இருக்காங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு பிடிக்கிறது. இந்த அப்படி இல்லாட்டியும் நமக்கு சென்ஸ் இருந்துச்சு. நாய்களுக்கு விலங்குகள்லாம் இன்னமும் இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட கனெக்ட்ல இருக்கனால தான் அதுகளுக்கு அந்த சென்ஸ் இன்ன வரைக்கும் இருக்கு. அதே விஷயம் தான் நமக்கும் இருந்துச்சு. நாம நாகரிக வளர்ச்சி கட்டமைப்புன்னு சொல்லி அந்த சுழற்சி இருக்குல்ல, இயற்கை சுழற்சியை விட்டு தனியா ஒரு சுழற்சியில சுத்திட்டு இருக்கோம். நாகரிக கட்டமைப்புக்குள்ள மேட்ரிக்ஸ்குள்ள சுத்திட்டு இருக்கோம். ஸோ சென்ஸ் வர வாய்ப்பு இல்லை. அதை கொண்டு வரதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணி வேற லெவல்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நம்மகிட்ட இயற்கையாவே இருந்துச்சு. அதான் இங்க காமெடியே. அந்த வாலாட்டின்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் லிங்க் கொடுத்துருப்பேன், இங்க செக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கும். அந்த சேனல்ல போட்டிருப்பேன். இப்போ சிம்பிளான விஷயத்த நான் சொல்றேன். பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்த ஒரு நாயை நம்ம இப்போ எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதை அழிக்க ட்ரை பண்றோம். நாளைக்கே இந்த வேர்ல்டு வாரோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு அட்டாக்கோ ஏதோ ஒன்று நடக்குது, பிளாக் அவுட்னு நடக்க போகுது. ஒட்டுமொத்தமாக இன்டர்நெட் எல்லாமே சர்க்குலேட் எல்லாமே கட் ஆயிரும். அப்போ நம்ம கூட இருக்க பாதுகாப்பு கருவிகள் என்ன இருக்கும்? நம்ம கிட்டலாம் ஆயுதம் வச்சக்கூடாது, தவறு அது அரசாங்க சட்டத்தைப்படி. தேங்காய் உடைக்கிற தவிர்த்து வேறு எதுக்குமே நமக்கு ஆயுதம் இருக்கக்கூடாது. நாளைக்கே நான் பிளாக் அவுட் நடக்குது, ஒரு 1 மந்த்துக்கிட்ட அவங்க அந்த பிளாக் அவுட்டை சரி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு காரணத்துக்காக அந்த பிளாக் அவுட்டை சரி பண்ண மாட்டாங்க. அப்போது ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் நம்ம ஏரியாவில் சுற்றி தெரியும். எங்கள் ஏரியாவில் நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் சுற்றிட்டு இருக்கு. ஒரு 5 டாக் சுற்றிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த 5 டாக்கும் யாரையும் கடிச்சு நான் பார்க்கவே இல்லை. மனிதர்களை பார்த்தா பயந்து தான் ஓடும், கையத்துக்குனால ஓடிடும். இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் ஏரியா நான் யாரையுமே கடிக்கல. ஸ்ட்ரேஞ்சராக யாராச்சும் அப்நார்மலாக ஒருத்தவங்க ஏரியாவுக்குள்ள வந்தால் மட்டும்தான் கத்தும், அதுவும் கடிக்காது, வேறட்ட தான் பார்க்கும். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. மேபி வேறு இடத்துல நடக்கலாம், நடக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இந்த நோய் வர்றதுக்கான என்வரான்மெண்ட் நம்ம கண்டதையும் தின்று தூக்கி போடுறோம் குப்பையில். பர்கர் பீஸா கருமத்தை பண்ணுறோம், அதுகளுக்கு அது உடம்புல சேராமல் கூட இருக்கலாம், அது ஒரு நோய் பரவிடலாம். கண்டிப்பாக வருங்க. அந்த வைரஸ்ன்றது நோயின்னு தானே, ரேபிஸ்ன்றது ஒரு நோய் தானே. ஸோ அந்த நோயை அதுக்கு பாதிக்கப்பட்டுரும். அந்த பாதிக்கப்பட்ட நாய்கள் எவனாச்சும் ஒருத்தனை கடிச்சிது அப்படின்னா, இல்லை வேற ஒரு நாயை கடிக்குது, அந்த நாய் மூலியமாக பரவுறது, ஓகே, லாஜிக் தான், நடக்குது. மனிதர்களும் கிடைக்குது, குழந்தைங்களும் கிடைக்குது. சிசிடிவி கேமரா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அது இல்லைன்னு சொல்லலை. மாடுகளும் தான் முட்டிக்கிட்டு இருக்கு. நான் மாடுகள் முட்டுற வீடியோஸும் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாடுகள்லாம் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பேச மாட்டாங்க. ஏன்னா மாட்டை வச்சு இந்தியா முழுக்க ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. டெல்லியில் டாக்ஸை விட மாடுகளும் அங்கே சுற்றிட்டு தான் தெரியுது. செக் பண்ணி பாருங்க, யூடியூப்ல ரோட்ல தான் மாடுகள் தெரியும். மாடுகளை கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க.
மாடுகள் கம்மியாக இருக்குது, அதாவது ரொம்ப இருக்காது, அதனால் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மாடுகள் அதிகமாகிடுச்சுன்னா இவங்க தான் மாடை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு இவங்களே இந்த மாட்டை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அரசியல் வரும்போது இதே கும்பல் தானே ஜல்லிக்கட்டு வந்து தப்புன்னு சொல்லி பீட்டா கூட சேர்ந்து நமக்கு ஒடுக்குமுறை பண்ணிட்டு இருந்தாங்க. மீண்டும் சொல்கிறேன், அந்த உயிரினங்களை கட்டுப்படுத்துறது நம்ம வேலை, கவர்மெண்டோட வேலை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்ற வரிப்பணம் வாங்குறாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் வாங்குறாங்க. இந்த பூமியை இந்த நாகரிக கட்டமைப்பு நாம தானே உருவாக்கணும். இயற்கையாக வாழ்ந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, தலைவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஏன்னா மனிதர்களோட தலைவர்களாக இருந்தாங்கன்னா இந்த நாய்களும் மனிதர்களோட இணைஞ்சு நம்மளோட ஒரு உறவினராக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக. நீங்கள் திடீர்னு ஒரு டெமோக்ரஸி ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதே சிஸ்டத்துக்குள்ள அதுவும் ஓட்டுரிமையெல்லாம் வாங்கிட்டு வராது. அது ஓட்டுரிமை வாங்கல, வரிப்பணம் கட்டலைன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம கவனிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக அது நம்ம கூட வாழ்ந்துருக்கு, ஓகேவா? அதை நாங்கள் தனிநபராக சேர்ந்து மக்களாக சேர்ந்து எதுவும் பண்ண முடியாது. எப்படி கவர்மெண்ட் எல்லாத்தையும் சிஸ்டத்தை ரெடி பண்ணி எல்லாம் சரி பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த டாகுக்கும் நீங்கள் பண்ணணும். சரியாக அதை கரெக்டாக வேக்சினேஷன்லாம் கரெக்டாக போடுறாங்களா, இல்லை அதிலே ஊழல் பண்ணி வெறும் தண்ணி எடுத்து அடிச்சு விட்றாங்களான்னு கவனித்து கரெக்டாக வேக்சினேஷன்லாம் பண்ணால் அந்த டாக்ஸ் நிச்சயமாக அக்ரெசிவ் ஆகாது, நாய் கடிக்காது. இதில் ஏதோ ஸ்டிக்கல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அதான் நடக்குது பயங்கரமாக. கூட்டிகிட்டு போகிறாங்க, நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க, திருப்பி விட்டுறாங்க. அப்போ வேக்சினேஷன் கருத்தடையும் பண்ணி விட்றாங்க. அப்புறம் எப்படி நாய் பெருகுது? கருத்தடை பண்ணுறாங்க, ஊருக்குலாம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா எப்படிங்க நாய் வளருது? வெறும் ப்ரொபகண்டா மட்டுமே பண்ணி தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை குறைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு, வெறும் சினிமா மாயையை வச்சே ஏமாற்றி இங்கே இருக்க மக்கள் தொகையை குறைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு ஃபிசிக்கலாக பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணியுமே நாய்கள் பெருகுது அப்படின்னா எங்கேயோ மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல. அது என்ன மிஸ்டேக்ஸ்னு அதை தேடி அந்த சிஸ்டத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் சரி பண்ணணும். அதுக்காக நாயெல்லாம் கூட்டி போய் அடைக்கிறது, கொள்றதெல்லாம் பாவம். இந்த பாவம் மனிதர்கள் மேலே தான் வந்து விழுகும். இதனால பாதிப்பு அடைய போகிறதும் நாம தான். காலங்காலமாக காட்டுக்குள்ளே இருந்ததை கொண்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே மாற்றி நாகரிகம் படுத்துறது நாம. இப்போ நாகரிகம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அதை கொண்டு போய் கொள்றதும் நாம. தெரிஞ்சுக்கங்க, இது வந்து என் மனசில் பட்டுச்சு, இது கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. தயவுசெய்து இதை வந்து அந்தந்த துறையில் இருக்கவங்க ஏதாச்சும் சரி பண்ண முடியும், அந்த டாக்ஸ்லாம் ஏதாச்சும் கருத்தடை கரெக்டாக அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் அளவுக்கு இருக்க டாக்ஸ்னாச்சும் ஒழுங்காக வாழ வைங்க. கொஞ்சம் பாப்புலேஷனை குறைக்க வைக்க பாருங்கள், கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு தான் டேஞ்சராக முடியும். இப்போ பணக்காரங்களாம், பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கோட பெண்களை செலக்ட் பண்ணி அந்த பெண்கள் மூலிமா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பார்க்குறேன். நம்ம ஒரு இனப்பெருக்கத்தை பற்றி பேசணும், ஒரு சில டிஎன்ஏ கனெக்ட் பண்ணி ஒரு புது விதமான கரெக்டான ஸ்பீசிஸை உருவாக்கணும், அதாவது மனிதனை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி பேசணும். இன்னொன்று ஒரு அல்டிமேட்டான விஷயம், இப்போ நாய்கள் தேவை போயிடுச்சு அப்படின்றனால நாயெல்லாம் முடிச்சு விட்டோம், நாயை முடிச்சு விட போறதுக்காக வேலை பார்க்குறோம். இப்போ ரோபோட் வந்துருச்சு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரோபோட் வந்துருச்சு, சைனாக்காரே வேலையை பார்த்துட்டேன். ஸோ கருப்பையில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த சரகோசி முறை, அப்புறம் அந்த வாடகை தாய்முறை இதெல்லாம் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் போய் எதுக்கு என்னுடைய அதுலேயே ஒருத்தர் யோசிப்பான்ல, என்னுடைய ஸ்பெர்ம் தானே நீ யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எங்களோட பொண்டாட்டி வயிற்றுல வராமல் இன்னொருத்தவங்க வயிற்றுல வச்சுட்டு வராங்க இல்லையா, அப்படிலாம் வரக்கூடாது, அதனால ஒரு ரோபோ, அது ஒரு எந்திரம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்துக்கு வந்துட்டேன். இப்போ எங்கே கொண்டு போகிறான்னு தெரியுதா? மனிதனுடைய படைப்பு இயற்கையாக இருந்தவனை செயற்கையாக கொண்டு வராங்க. நாளைக்கு இந்த செயற்கையாக வரக்கூடிய ரோபோட்ஸ்லாம் நல்லா நாலேஜ் வந்து நம்ம சிட்டி ரோபோட் மாதிரி அப்டேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருவெல்லாம் நாங்கள் தான் சுமக்கிறோம், நாங்கள் தான் வளர்க்குறோம், இதெல்லாம் எங்கள் உரிமை, நாங்கள் தான் குழந்தை பெற்றுப்போம், நாங்கள் சொல்கிறத நீ பெற்றுக்க அப்படின்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிச்சு அது அப்டேட் ஆகி அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா மனிதனும் தேவையில்லாத ஆட்களாக இருக்கீங்க, சும்மா குட்டி போட்டுகிட்டே இருக்கீங்க. நாங்கன்னா கரெக்டாக ஜெனட்டிக்கில் கரெக்டான ஒரு ஸ்பீசிஸ் தான் உருவாக்குவோம், அதனால இன்னொன்று உருவாக்க முடியாது. இப்போ அவன் உருவாக்கியிருக்க ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னா, ஒரு கடுகுன்னு வச்சுக்கோங்க, குட்டியாக ஒரு கடுகு கொடுக்குறான், அவன்கிட்ட விதை வாங்குறோம், நம்ம நிலத்துல போடுறோம், அந்த கடுகு வளருது, நம்ம சாப்பிட்றோம், திண்டு முடிச்சிடுறோம். ஆனால் அந்த கடுகோட விதையை தூக்கி நம்ம திருப்பி மண்ணில் போட்டால் வளர மாட்டுது. என்ன பண்ணியிருக்கான்? அரசியல் பண்ணுறான். திருப்பி அந்த கடுகு விதை வாங்குறதுக்கு அவன்கிட்ட தான் வரணும், அப்போ தான் அவனால் செல்வ செழிப்பாக வாழ முடியும். பிஸ்னஸ் முன்னாடி இருந்து சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வணிகம், மைண்டில் வச்சுக்க. ஸோ இப்போ இந்த ரோபோட்ஸ் இருக்குல்ல, இந்த ரோபோட்ஸ்லாம் பிள்ளை பெற்றுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதோட பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நல்லா அப்ரிகேட்டாக இருக்கும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப இன்டெலிஜென்ஸாக எல்லாமே இருக்கும். ஆனால் அதனால இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியாது. திருப்பி அவன் வளர்ந்து எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்து எல்லாம் வளர்ந்து காசு பணம்லாம் சம்பாரிச்சிருப்பான், செல்வம் புகழ் எல்லாம் சம்பாரிச்சிருவான். ஆனால் குழந்தை பெற்றுக்கணும்னா திருப்பி இந்த ரோபோட்டை தான் போகணும். எங்கே கொண்டு வரான்னு தெரியுதா? நாளைக்கு மனிதர்கள் ஃபுல்லாக இந்த மரபணு மாற்றப்பட்ட விதை மாதிரி மாறிடுவாங்க. போடலாம் ஆனால் வராது. புரியுன்னு நினைக்கிறேன், போடலாம் ஆனால் வராது. புரிஞ்சுக்க, இது எங்கே போய் முடிய போகுதுன்ற ஒன்று தெரியாது. மனித இனம் ஒட்டுமொத்தமாக அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இது இப்படியே விட்ட இந்த ஸ்ட்ரீட் டாக்ல ஆரம்பிச்சு எங்கே வரைக்கும் விஷயம் கனெக்ட் ஆகுது தெரியுதா? இதுதான் அவேர்னஸ். இந்த அவேர்னஸை புரிஞ்சுக்கல அப்படின்னா
விளைவை பெருசாக சந்திக்க வேண்டியது இருக்கும். வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சந்திப்போம். நிறைய பேச வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.